சித்தத்திலே நீங்க பண்ற தீர்மானங்கள்ல இங்க போய் இந்த வசனம் என்ன பண்ணுதான்? வேலை செய்யுது, ஊடுருவுது, அங்கெல்லாம் போய் பாயுது. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுடைய விருப்பத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, உங்களுடைய சித்தத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, உங்களுடைய நினைவுகளில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, உங்களுடைய யோசனைகளில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, உங்களுடைய எண்ணத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, உங்களுடைய கருத்தில் மாற்றம் ஏற்படுகிறது, அபிப்பிராயங்களில் மாற்றம் ஏற்படுகிறது. நீரே கிறிஸ்தேசு, நீரே கர்த்தர், நீரே மாயேகோவா என் தேவா, நீரே கிறிஸ்தேசு. ரெண்டு கொரிந்தியருக்கு திருப்போம் 3ஆம் அதிகாரம். இதே கருத்தை இன்னொரு விதமாக சொல்லப்படுறது பாருங்க. 15ஆம் வசனம். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அதாவது மோசேயின் ஆகமங்கள்னா இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள், மோசே எழுதின புஸ்தகங்கள்லாம் வாசிக்கப்படும் போது இந்த பவுல் அப்போஸ்தலன் வாழ்ந்த காலத்தில் இருக்கிற அந்த யூதர்களை பற்றி அவர் சொல்றாரு. வாசிக்கப்படும் போதுனா அவர் இருக்கிற காலத்திலேயே அவங்கெல்லாம் வாசிக்கிறாங்க இல்லையா, தேவாலயத்துக்கு போறாங்க யூதர்கள், வாசிக்கிறாங்க. வாசிக்கும் போது அவங்களுக்கு ஒன்றும் புரியலன்றாரு. ஏன்னா இவர் அதுல இருந்தவர், தெரியும் அவருக்கு, இவரும் புரியாம தான் இருந்தாருங்க. அவர் சொல்றாரு, வாசிக்கும் போது அவங்களுக்கு அதனுடைய வெளிப்பாடு விளங்கவில்லை. அங்க என்ன சொல்லி இருக்கின்றது,
குறித்த உண்மையான சத்தியம் வழங்கல. ஏதோ வழங்குது, ஆனால் சத்தியம் வழங்கல. என்ன பாயிண்ட் வழங்கல? ஏன் வழங்கல? அவருடைய தலையில ஒரு முக்காடு இருக்கிறது. ஆகமம் வாசிக்கும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. தலையில இல்ல, எங்க இருக்குது? இருதயத்தில் இருக்குது. சத்தியத்தை மறைச்சிருது அந்த முக்காடு. முக்காடுங்கிறது தர மாதிரி பாருங்க, அது மறைச்சிருது, பார்க்க முடியாம பண்ணிடுது. நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் இங்க இருக்கிறேன், நடுவில் ஒரு கர்டன் போட்டேன்னா நீங்க என்ன பார்க்க முடியாது. சத்தியம் அந்த பக்கம் இருக்குது, இவங்க இந்த பக்கம் இருக்கிறாங்க. நடுவில் ஒரு முக்காடு மறைச்சு அவங்க சத்தியத்தை காண முடியாம இருக்கிறாங்கன்றாரு. பழைய பாட்டு புஸ்தகத்தை வாசிக்கிற யூதர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அவருடைய இருதயத்தில் ஒரு முக்காடு இருந்து மறைத்து கொண்டிருக்கிறதுக்காக அவங்க அறிந்து கொள்ள முடியாமல் அப்படின்றாரு. அப்புறம் சொல்றாரு, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். ரட்சிக்கப்படும் போது என்ன, பாவங்கள கழுவப்பட்டு ஆவியானவரே உள்ள வந்துடுறாரு. அந்த முக்காடு எடுபட்டு போய்விடுகிறது. அந்த திரைச்சீல ரெண்டா கிழிஞ்சது பாருங்க தேவாலயத்தில், அது மாதிரி இங்க ரெண்டா கிழிஞ்சிருது. இங்க வழி திறக்கப்பட்டிருது. ஆவியானவர் உள்ளே வந்துடுறாரு, வாசம் பண்ணுகிறாரு, சத்தியத்துக்குள்ள நடத்துகிறாரு. மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். அப்ப நம்மெல்லாம் என்ன முக்காடு உள்ளவங்களா, முக்காடு இல்லாதவங்களா? நமக்கு முக்காடு இல்லை, நமக்கு ஒண்ணு திரை போட்டு மறைச்சு இல்லை, நமக்கு இப்போ முக்காடு நீங்கிடுச்சு இல்லையா? அப்புறம் சொல்றாரு பாருங்க, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. என்ன சொல்றாரு? கர்த்தர் தான் அந்த ஆவியானவர், அந்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அங்கே விடுதலை உண்டுனா முக்காடு இப்ப மறைச்சிக்கிட்டு இல்லை, இப்ப ஃப்ரீயா கற்றுக்கொள்ளலாம், எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருக்குது. அப்புறம் சொல்றாரு, நாம் எல்லாரும் திறந்த முகமாய், என்ன வித்தியாசம் பாருங்க, அவங்க எல்லாம் முக்காடாம், அவங்களுக்கு எல்லாம் இருதயத்தில் முக்காடு இருக்குது. நமக்கெல்லாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அதே சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாரு? நாம் எல்லாரும், அதாவது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், கிறிஸ்தவ விசுவாசிகள், அவங்க எல்லாம் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிக்கப்பட்டு ஆவியானவர் உள்ள வந்து வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அவங்க விடுதலை உண்டு. இவங்க வந்து they are free to know now, they are able to know, புரிந்து கொள்ள முடியும். இவங்கெல்லாம் திறந்த முகமாய், அப்படின்னா இவங்களுக்கு மறைக்கப்பட்டது ஒன்று இல்லை, திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. அதாவது இந்த வசனத்தை பற்றி தான் இந்த ஹோல் சப்ஜெக்ட் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை பற்றி தான் சொல்றாரு. இதை வாசிக்கும் போது அவங்களுக்கு முக்காடு, நமக்கு ஒன்றும் முக்காடு இல்லை, திறந்த முகமா வாசித்துட்டு இருக்கிறோம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு. அப்படின்னா இது வந்து ஒரு கண்ணாடி மாதிரியா. இதை நான் எடுத்து நான் பார்க்கும்போது, கவனிக்கும் போது, வாசிக்கும் போது கர்த்தருடைய மகிமையை நான் காண்கிறேன். நான் ஒரு கண்ணாடி முன்னால் நிக்கிறேன்னு வைங்க, என்னத்தை பார்க்க முடியும்? நான் என்னதான் பார்க்க முடியும்? இப்போ நீங்க ஒரு கண்ணாடி, இப்போ இங்க ஒரு கண்ணாடி வச்சிருக்கோம், இங்க ஒரு செவுரு இருக்குது, நீங்க அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறீங்க, கண்ணாடிங்க நடுவில் இருக்கு. அந்த கண்ணாடியில் நான் உங்களை பார்க்கலாம் இல்லையா? உங்களை நேராக பார்க்கலனாலும் கண்ணாடியில் பார்க்க முடியும். உங்களை நான் கர்த்தரை நேராக பார்த்ததில்லை, இந்த கண்ணாடியில் பார்க்க முடியும். இந்த செவுரு நடுவில் இருக்கு, எனக்கும் அந்த அடுத்து இருக்கிற ஆளுக்கும் நடுவில் இந்த செவுரு நின்றுட்டு இருக்குது, அதனால நேராக பார்க்க முடியாது. ஆனால் அந்த கண்ணாடி மூலமா பார்க்கலாம். அந்த கண்ணாடியில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அப்ப இந்த வேத வசனம் கண்ணாடி மாதிரி நான் நேராக பார்த்ததில்லை, இங்க பார்த்துருக்கிறேன். அவரை கர்த்தரை எங்க பார்த்துருக்கிறேன்? இங்க பார்த்துருக்கேன், இந்த கண்ணாடியில காண்கிறேன். ஆனா இதுல விசேஷம் என்னன்னா, இந்த கண்ணாடியை, இது வந்து ஆவிக்குரிய ஒரு கண்ணாடி. வீட்டில் கண்ணாடி நமக்கு புரியுது, இது ஆவிக்குரிய கண்ணாடி. இந்த கண்ணாடி எடுத்து நான் பார்க்கும்போது, கண்ணாடி முன்னால் நான் என்னதான் பார்க்க முடியும்? இந்த கண்ணாடி எடுத்து நான் இப்படி வச்சு பார்க்கும்போது என்ன தெரியும்? எப்படி கர்த்தர் தெரிவாரு? இந்த கண்ணாடிக்குள்ள எப்படி கர்த்தர் தெரிய முடியும்? இந்த கண்ணாடி என்ன காண்பிக்குது? என்னுடைய இருதயத்தை காண்பிக்கிறது, என்னுடைய ஆவியை காண்பிக்கிறது, எனக்குள்ளாக இருக்கிற கர்த்தருடைய மகிமையை காண்பிக்கிறது. ஹலோ, இங்க வந்து என் முகத்தை பார்க்கல, நானு என்னுடைய சரீரத்தை பார்க்கல, நானு இங்க வந்து என்னுடைய ஆவியை பார்க்கிறேன். நான் என்ன விதமாய் இருக்கிறேன் என்பதை காண்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள நான் என்னவாய் இருக்கிறேன் என்பதை பார்க்கிறேன். இந்த கண்ணாடியில இதை பார்க்கல, நான் அது வீட்டில் இருக்க கண்ணாடி போதும். அதுக்கு இந்த கண்ணாடி நான் கிறிஸ்துவுக்குள்ள என்னவாய் இருக்கிறேன் என்பதை எனக்கு காண்பிக்கிறேன். நான் இதை பார்க்கிறேன், பார்க்கும்போது கிறிஸ்துவையே காண்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள நான் என்னவா இருக்கிறேன் காண்கிறேன். தேவனுடைய மகிமையை நான் காண்கிறேன். இதுல
இது மூலமா பார்க்கிறேன் நான். இதை பார்க்கும்போது, இதை பார்க்க கண்ணாடியில காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால், இதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்யறாராம். ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே, எந்த சாயலாக? நான் பார்க்கிற அந்த மகிமையின் சாயலாகத்தானே, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறேன். என்ன அற்புத கண்ணாடி பாருங்க இது. ஹலோ, இது என்ன அற்புத எக்ஸிபிஷன் போனீங்கன்னா கண்ணாடி வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒல்லியா இருக்கிறவங்கலாம் அந்த தடி கண்ணாடி முன்னால் போய் நிற்பாங்க. அந்த கண்ணாடி ஒல்லியா இருக்கிறவங்களெல்லாம் தடியாக காட்டுவோம். இவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா தடியாகவே ஆக முடியல. பால் முட்டையெல்லாம் சாப்பிட்டாலும் சரீரம் ஒன்றும் பெருசாக மாட்டேங்குது. அதனால அந்த கண்ணாடி முன்னால் போல ஆசை தீர நின்று பார்த்துவாங்க, தடியா இருந்தா எப்படி இருப்போம்னு. சிலர் தடியா இருக்கிறாங்க, ஒல்லியாகவே முடிய மாட்டேங்குது. அவங்களுக்கு ஒரு கண்ணாடி வச்சிருக்கிறான், தடியா இருக்கிறவங்களெல்லாம் ஒல்லியா காமிக்கிற கண்ணாடி அது. அதுக்கு முன்னால போய் நின்றுக்குவாங்க இவங்க. அது வெறும் காமிக்குமே ஒழிய தடியா இருக்கிறவன ஒல்லியா மாத்தாது, ஒல்லியா இருக்கிறவன தடியா மாத்தாது. இதை போய் அற்புத கண்ணாடின்றான். இது அற்புதமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது வெறும் எக்ஸிபிஷன் கண்ணாடி. ஆனா இதுதான் அற்புத கண்ணாடி. இது சும்மா உங்களை அப்படி காமிக்கலங்க, இது கர்த்தருடைய சாயலாகி தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறது. காமிக்கிறது மட்டும் இல்ல, இதை பார்க்க கர்த்தராலே தானே அந்த மகிமையின் சாயலாக நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். உங்களே மாற்றிடுது. ஆளையே நீங்க என்னவோ பார்க்கிறீங்களோ அந்த மகிமையின் சாயலாக நீங்க மாறுறீங்க. அந்த மகிமையின்படி மறுரூபமாயிடுறீங்க நீங்க, அது போல ஆயிடுறீங்க நீங்க. இப்பதான் கேட்கிறேன், இந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு பாருங்க. கடவுளுடைய வார்த்தையை நாம் எதுக்கு இங்கே வந்து கவனிக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு இங்கே வந்து இருக்கிறீங்க? ஏன்னா இதில் ஒரு பெரிய பவர் இருக்குது, வல்லமை இருக்குது. இதை நான் கவனிக்குள்ள எனக்குள்ள வேறு வேலை நடக்குது. நான் இதை வாசிக்க இதனுடைய பிரசங்களை கேட்க இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள இதை பார்க்க ஆவியானவர் எனக்குள்ள வேலை செய்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. போன மாசத்தை விட இந்த மாசம் இன்னும் ரொம்ப அதிகமா மாறி இருக்க. போன வருஷத்தை காட்டில இந்த வருஷம் ரொம்ப அதிகமா மாறி இருக்கு. எனக்குள்ள ஒரு பெரிய வேலை நடக்குது. என்ன வேலை? அவருடைய மகிமையின் சாயலின்படி நான் மாற்றப்படுகிறேன், மறுரூபமாக்கப்படுகிறேன். என்னையே மாற்றுகிற ஒரு கண்ணாடி தேவனுடைய வாசனம் என்னையே மாற்றிடுது. இதனுடைய வல்லமையை பற்றி வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? யாக்கோபு சொல்றாரு, ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதுன்னு சொல்றாரு இல்லையா? எவ்வளவு வல்லமைன்றது இங்க சொல்றாரு பாருங்க. எபிரேயர் நிருபத்தை எழுதினவர், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. நிறைய சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு வசனத்தில் எவ்வளவு பாருங்க. இதான் வசனம் வாசிக்கும் போது கொஞ்சம் நிறுத்தணும், கடற்கரை வாசிட்டே போயிடக்கூடாது. நாங்கள்லாம் ரொம்ப அவசர பேர் வழிகள் அந்த காலத்தில் வாஸ்தவம். ஆனால் என்னன்னு நின்று கவனிக்கல, ஒரு போயிடுறது. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி இங்க ஆரம்பிச்சா அங்கதான் போய் நிற்கும் கடைசியில். கொஞ்சம் நின்று கவனிக்கணும். எவ்வளவு விஷயம் ஒரு வசனத்தில் சொல்றாரு பாருங்க. தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கருக்கானதாயும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் பாருங்க, அட்டாமிக் பாம் இல்லை, நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்லை, இந்த பீரங்கி குண்டு அதெல்லாம் கூட கிடையாது, துப்பாக்கி கூட கிடையாது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம். அப்போ எல்லா வெப்பன்ஸை காட்டிலும் ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கருவிதான் வசனம்னு எப்படி சொல்றது? அந்த காலத்தில் சக்தி வாய்ந்த கருவின்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதான் பிகெஸ்ட் வெப்பன், மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். பட்டயம். யுத்தத்துக்கு போறான்னா வாளோட தான் போறான். வாள் இல்லாம யுத்தம் கிடையாது. வாளை ஏந்துகிறான் இல்லையா? வாள்ல தான். இன்னைக்கு யார் வாள் பிளேன்லயே முடிச்சுட்டு வந்துடுறாங்க எல்லாம் கடகடன்னு. அப்ப வாள் தான் பெஸ்ட் அன்னைக்கு. அதை சொல்லிதான் சொல்றாரு, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கருக்கானதுன்னா, நான் சொல்றேன் நம்ம லேட்டஸ்ட் பாஷையில 2013 லாங்குவேஜில் சொல்றேன்,
எல்லா பயங்கர ஆயுதங்களை காட்டிலும் வல்லமை உள்ளதாகிய வசனம். வசனமானது இந்த உலகத்தில் இருக்கிற மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை காட்டிலும் வல்லமை உள்ளது. ஹலோ, இருக்கிறீங்களா? வசனத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குது. வசனத்துக்கு எப்படி அப்படி அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்க எப்படி அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குதுன்னா, வசனம் தான் உலகத்தையே உண்டாக்குறது. ஆகவேதான் உலகத்தில் இருக்கிற எதுவும் வசனத்தை காட்டிலும் பெருசு இல்லை. வசனம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை காட்டிலும் பெரியது. நியூக்ளியர் வெப்பனை காட்டிலும் வசனம் பெரியது. ஏனென்றால் இதெல்லாம் அதிலிருந்து வந்தது. அப்ப இது பெருசா இருக்க முடியாது, அதுதான் பெருசா இருக்கணும். எதிலிருந்து வந்ததோ அதுதான் பெருசா இருக்க முடியும். வந்தது பெருசா இருக்க முடியாது, அது உண்டாக்குனது தான் பெருசா இருக்க முடியும். வசனம் தான் உண்டாக்கினது. அப்ப நான் சொல்லுகிறேன், வசனம் சொல்லுது தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாயும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. எவ்வளவு ஜீவன் உள்ளது, எவ்வளவு வல்லமை உள்ளது இருக்கிற மிக வல்லமை, உலகத்திலே இருக்கிற மிக வல்லமை உள்ள வெப்பன்ஸை காட்டிலும் ஆயுதங்களை காட்டிலும் மிகவும் வல்லமை உள்ளதாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அது செய்யறதை காட்டிலும் அதிகமாக இந்த வார்த்தை செய்ய முடியும். யோசித்து பாருங்க, நல்லா அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்குது. அது என்ன பண்ணுதான் இவ்வளவு வல்லமையை வச்சுக்கிட்டு ஆத்மாவையும் ஆவியையும் பாருங்க, ஆவி ஆத்மா வந்துருச்சு, கணுக்களையும் ஊனையும் சரீரமும் வந்துருச்சு, பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகும். இட் பெனிட்ரேட்ஸ் இன்டு அவர் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. இந்த வசனம் எவ்வளவு பவர்ஃபுல்னு பாருங்க. இந்த வசனம் நம்முடைய ஆவிக்குள்ளாக, நம்முடைய ஆத்மாவுக்குள்ளாக, நம்முடைய சரீரத்துக்குள்ளாக பெனிட்ரேட் பண்ணுது, ஊடுருவுகிறது, நுழைகிறது, வேலை செய்கிறது, அங்க காரியங்களை நடப்பிக்கிறது. என்ன நடப்பிக்கிறது? உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் என்ன பண்ணுது பாருங்க, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்ப இந்த வசனம் எவ்வளவு வல்லமை உள்ளது. எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற ஆயுதங்களை காட்டிலும் மிக வல்லமை உள்ள ஆயுதங்களை காட்டிலும் மிகவும் வல்லமை உள்ளது. இது என்ன பண்ணுது? ஆவி ஆத்மா சரீரத்தை எல்லாம் ஊடுருவுகிறது, அது உள்ள செல்லுகிறது. உள்ள செல்லுகிறதுனா முக்கியமா மனதை பற்றி இங்க சொல்லி இருக்குது, இருதயத்தை பற்றி இங்க சொல்லி இருக்குது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாய் இருக்கிறது. It deals with our thoughts, our intents, our motives, our desires, our will. நம்முடைய சித்தம், நம்முடைய நோக்கம், நம்முடைய திட்டம், நம்முடைய விருப்பம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள், இதையெல்லாம் போய் மாற்றக்கூடியதாக அந்த மண்டலத்திலே கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இருக்கீங்களா? ஹலோ, எங்க வேலை செய்தது? உங்களுடைய நினைவுகள்ல, உங்களுடைய எண்ணங்கள்ல, யோசனைகள்ல, விருப்பங்கள்ல, வாஞ்சைகள்ல, நாட்டத்திலே, வாஞ்சையிலே, சித்தத்திலே, நீங்க பண்ற தீர்மானங்கள்ல இங்க போய் இந்த வசனம் என்ன பண்ணுதான்? வேலை செய்யுது, ஊடுருவுது, அங்கெல்லாம் போய் பாயுது. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுடைய விருப்பத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, உங்களுடைய சித்தத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, உங்களுடைய நினைவுகளில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, உங்களுடைய யோசனைகளில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, உங்களுடைய எண்ணத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, உங்களுடைய கருத்தில் மாற்றம் ஏற்படுகிறது, அபிப்பிராயங்களில் மாற்றம் ஏற்படுகிறது. ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவர் ஒருத்தர், என்ன பிரதர் எப்படி போகுது, எங்க வேலை செய்றீங்க, என்ன பண்றீங்க? ஆமாங்க, ஒரு புண்ணாக்குக்கும் உதவாது இந்த சம்பளம் அப்படிங்கிறாரு. அப்ப என்ன சொல்லிட்டு இருந்தாலும் அதே தான் இன்னும் சொல்லிட்டு இருக்கிறார். 20 வருஷம் முன்னால பார்த்தேன், அப்போ அதே தான் சொன்னாரு. இப்போ நல்லா பதிஞ்சிருச்சு அவருக்கு. வேலை செஞ்சு பார்த்தாரு, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் அதையே தன்னுடைய தெய்வ வாக்காக்கிட்டாரு. இது ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னு. இவரை யார் மாத்துறது? நான் மாற்ற முடியாது, அவன் தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாரும் மாற்ற முடியாது தானே தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் யூஸ்லெஸ்ஸாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு இது ஒன்றுத்துக்கு உதவாது, இது ஒன்றும் தேராது, இது ஒன்றும் முடியாது, மேலே வர முடியாது, இப்படி தான் எண்ணங்கள் இருக்குது. இதுக்கு தான் சொல்கிறது, இந்த மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு தான் இப்படி ஒரு சபை தேவை. ஏன்னு சொன்னால் இங்கே வந்தால் நினைவுகள் மாறும், யோசனைகள் மாறும், அபிப்பிராயங்கள் மாறும், எண்ணங்கள் மாறும். இங்கே ஒரு 3 மாதம் வந்தார்னா அந்த புண்ணாக்குக்கும் உதவாதுன்றது போயிடும், அந்த வார்த்தைகள் அவருடைய அகராதியிலிருந்து போயிடும், கொஞ்சம் வேற மாதிரி பேச
ஆரம்பிப்பாரு, வேற மாதிரி பேச ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் வேற மாதிரி வாழவும் ஆரம்பிப்பாரு, வேற மாதிரி நடக்கவும் ஆரம்பிக்கும் காரியங்கள். ஏன்னா அப்படி ஒரு காரியத்தை நம்பிக்கிட்டு ஒரு மனுஷன் எப்படி நல்ல திசையில் போக முடியும்? ஒன்றுத்துக்குமே உதவாது, வேலை ஒன்றுத்துக்கு ஆகாது, ஒன்றும் முடியாதுன்ற ஆளு இதை விட நல்ல வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவனுக்கு கொடுக்குறவங்க கூட கொடுக்க மாட்டான், கிடைச்ச வேலை கூட போயிடும். ஏன்னா அந்த உள்ள இருக்கிற எண்ணமே கெடுத்துருது, ஆளை ஒண்ணு நாம ஆக்கிடுது. அப்ப பாருங்க, தேவனுடைய வசனம் எல்லா ஆயுதங்களை காட்டிலும் பயங்கர வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கடினமான இருதயங்களை, மாற முடியாத ஆளுகளை, கல் போன்ற நெஞ்சம் உள்ளவர்களை எல்லாம் அந்த பாரிய ஆளுகள் எல்லாம் இருதயத்தை நொறுக்குகிறது, உடைக்கிறது, எண்ணங்களை அபிப்பிராயங்களை தவிர்க்கிறது, தவிடுபடி ஆக்குகிறது, மாற்றுகிறது, புதிதான எண்ணங்களையும் கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் எழுப்புகிறது, நோக்கங்கள் புதிதாகிறது, திட்டங்கள் புதிதாகிறது, எண்ணங்கள் புதிதாகிறது, அப்புறம் வாழ்க்கையும் புதிதாகி விடுகிறது. இதுதான் வசனம் பண்ணுது. வசனம் எவ்வளவு ஜீவன் உள்ளதுன்னு பாருங்க, எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை எண்ணி பாருங்கள். ஏன்னா வசனம் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனது. அந்த வசனம் ஒரு டோட்டல் சேஞ்ச் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வர முடியும். நாம் எவ்வளவு நம்பிக்கையற்றவர்களாய், எவ்வளோ ஆழமான நம்பிக்கையற்ற ஒரு நிலைக்கு போயிருந்தாலும் கூட சரி, எவ்வளோ ஆழமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஆழமாக சில தப்பான காரியங்களை நம்பிக்கொண்டு அதில் ஊறி போயிருந்தாலும் சரி, இந்த வார்த்தை எப்படிப்பட்டது? தேவனுடைய வார்த்தை ஒழுங்கின்மை, வெறுமை, இருளை எல்லாம் நீக்கி எல்லாத்தையும் நல்ல காரியங்களால் நிரப்பின வார்த்தை சிருஷ்டிப்பில் இல்லையா? அப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கிற அந்த வார்த்தை என்ன பண்ணுது? ஒழுங்கின்மை, வெறுமை, இருளா இருக்கிற ஜீவியத்தையும் மாற்றுகிறது, அப்படிப்பட்ட மனதையும் மாற்றுகிறது. அந்த மனது மாறும்போது வாழ்க்கையே மாறுகிறது. என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பார், எரிகோ நகர் வீதிதனிலே. என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பார், எரிகோ நகர் வீதிதனிலே. என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பார், எரிகோ நகர் வீதிதனிலே. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பார், எரிகோ நகர் வீதிகளிலே. என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் மரண அவர் கண்டார் அன்பார், எரிகோ நகர் வீதிகளிலே. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை. எந்த நல்ல இயேசு, எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார்,
எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். ஒரு முறை, ஓ எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும். வாழ்வின் புதிதான பாதை கண்டேன் நல் தேவாவியா, உண்டென்னில் ஆவியின் கனிகள் நிலைப்பேன் இயேசு திராட்சை செடியில். திரும்ப பாடுவோம். வாழ்வின் புதிதான பாதை கண்டேன் நல் தேவாவியா, உண்டென்னில் ஆவியின் கனிகள் நிலைப்பேன் இயேசு திராட்சை செடியில். நிலைப்பேன் அவரில் நல்ல அன்பு சந்தோஷம் சமாதானம் சுகம் என்ன சொந்தமாக்கினார். வாழ்வில் சுபிட்சமும் வல்லமை ஜெயமும் நிலைப்பேன் நான் திராட்சை செடியில். வாழ்வின் புதிதான பாதை கண்டேன் நல் தேவாவியா, உன்னென்னில் ஆவியின் கனிகள் நிலைப்பேன் இயேசு திராட்சை செடி. நிலைப்பேன் நிலைப்பேன் அவரில் நல்ல அன்பு சந்தோஷம் சமாதானம் சுகம் எந்த சொந்தமாக்கினார். வாழ்வில் சுபிட்சமும் வல்லமை ஜெயமும் நிலைப்பேன் நான் திராட்சை. நிலைப்பேன் அவரில், நிலைப்பேன் அவரில் நல்ல அன்பு சந்தோஷம் சமாதானம் சுகம் எந்த சொந்தமாக்கினார்.